கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான எண்ணெய் கிணறுகள் அமைக்க ஏல அறிவிப்பை வெளியிட்ட ஒன்றிய அரசுக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி நாடு முழுவதும் 25 வட்டாரங்களில் 1,91,986 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஹைட்ரோ கார்பன், கச்சா எண்ணெய், மீத்தேன் உள்ளிட்டவற்றை எடுக்க ஏலம் கோரப்பட்டுள்ளது. இதில் தென் தமிழக ஆழ்கடலில் 9,990 சதுர கிலோமீட்டர் பரப்பும் எரிவாயு எடுக்கப்படும் பகுதிக்குள் வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதால் காலநிலை பாதிப்பு அதிகரிப்பு, மீனவர் வாழ்வாதார இழப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் பவளப்பாறைகள் பாதிப்பு போன்ற எதிர்வினைகள் ஏற்படும் என்று பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு எச்சரித்துள்ளது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் புதைபடிம எரிபொருளை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி பயணப் போகும் வேளையில் இந்திய அரசு, ஒன்றிய அரசு இப்போது புதிதாக எண்ணெய் கிணறுகளை ஆழ்கடல் பகுதி அமைக்க வைப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, கடும் கண்டனத்துக்குரியது. இது மீனவர்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக உலகத்தின் காலநிலை மாற்ற நெருக்கடியை அதிகரிக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆழ்கடலில் கிணறுகள் அமைத்தால் அந்த எண்ணெயையோ அந்த திரவத்தையோ எடுத்துவதற்காக அமைக்கப்படும் குழாய்கள் நிச்சயமாக மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள பல்வேறு பவளத்திட்டுகளையும் பவளப்பாறைகளும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். புதைப்படிம எரிசக்தியை பயன்படுத்துவதை ஒன்றிய அரசு கைவிட்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கிடையே தமிழக ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்தால் கடல்வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே எண்ணெய் எரிவாயு எடுக்க விரும்பும் நிறுவனங்கள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.